TN சேஷன், தமிழ்நாட்டைச் சேர்ந்த TN சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார். அப்போதுதான் தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, எவ்வளவு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பாக அது இருக்கிறது, சட்டம் எவ்வளவு வாடலாவிய அதிகாரத்தை அதுக்கு வழங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் நாட்டு மக்கள் அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள். அவர் எடுத்த பல தடாலடியான நடவடிக்கைகளில் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு பொருந்தாததாக இருக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு, தேர்தலை ஜனநாயக பூர்வமாக நடத்துவதற்கான அனைத்து விதமான அதிகாரங்களையும் தேர்தல் ஆணையம் பெற்றிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியவராக திரு TN சேஷன் அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அமித்ஷாவும் மோடியும் ஆட்டி வைக்கிற பொம்மையாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது. பொம்மலாட்டக்காரனுடைய கையிலே இருக்கக்கூடிய நூலுக்கு ஏற்ப, நூல் அசைவுக்கு ஏற்ப ஆடக்கூடிய ஒரு பொம்மையாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதா இல்லையா? அவர்கள் தன்னாட்சி அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்களா? ஜனநாயக பூர்வமாக தேர்தலை நடத்துவோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் நடந்திருக்கிற பல தேர்தல்களில் எத்தனையோ மோசடிகள், முறைகேடுகள் நடைபெற்றது என்பதை அம்பலப்படுத்தியதற்கு பிறகும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒன்றாகத்தானே தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தினால் எப்படி அது நியாயமான தேர்தலாக இருக்க முடியும்? ஜனநாயக பூர்வமான தேர்தலாக இருக்க முடியும்? இந்த தேர்தல் ஆணையம், முதலில் இந்த தேர்தல் ஆணையர்கள் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். அரசியல் அமைப்பு சட்டம் என்ன அதிகாரத்தை வழங்கி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆளுங்கட்சியினுடைய கைத்தடியாக அவர்கள் நடந்து கொள்வதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது என்கிற முறையிலேதான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இந்த கடும் கண்டன போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் மக்களை திரட்டி தெருவிலே போராடுகிற அதே நேரத்தில் சட்ட போராட்டத்தையும் மேற்கொள்வது என்று கடந்த 2ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் சார்பில் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் இப்போது விசாரணைக்கு இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்று தெரியாது. பீகார் வழக்கு என்பது ஏற்கனவே தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இங்கே போட்டிருப்பது என்பது இந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி துவங்கி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள் இந்த ஒரு மாத காலத்தில் 6.5 கோடி வாக்காளர்களுக்கு உங்களால் அந்த படிவத்தை வீடு வீடாக சென்று விநியோகித்து அதை நிரப்பி அதற்கான ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து உங்களால் பெற முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால்